கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கு நிகழ்ச்சி வாயிலாக தினந்தோறும் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் மேற்கொள்கிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி யாக்கோபு 1:8. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும், காலை வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பஸ் நிலையத்துக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுங்க வந்துட்டுருக்கோம். நம்ம போக வேண்டிய பஸ் என்ன செய்ய சொன்னால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதில் ஏறுறதுனே தெரியாத அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு பஸ்ஸே இருக்காது. நம்ம ரொம்ப இதுவாக இருக்கும், என்னடா எல்லா பஸ்ஸும் ஒரே டைமில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இங்கே ஒரு நபர் தன்னுடைய அலுவலகத்திற்காக போக காத்துட்ருக்காங்க. அப்படி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும் பொழுது என்ன செய்யறேன்னா, அவர் போகிற வண்டி நம்பர் வருது. ஆனால் என்ன செய்யுதுன்னா 2 பேருந்து ஒரே நேரத்தில் வருது. அப்படி வரும்பொழுது அவர் யோசித்தார், முன்னாடி வர வண்டி கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த பின்னாடி நிற்கிற வண்டியில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருந்துக்கும் நடுவில் நிற்கிறாரு. இந்த பக்கம் போய் ஏறுறதா இல்லை இந்த பக்கம் போய் ஏறுறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் பார்த்தாரு, இதுலேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, சரி அதுலேயே ஏறிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முதல் பேருந்தில் ஏறுவதற்காக போக முன்பதாக என்ன ஆச்சுன்னா இன்னும் ஃபுல்லாக ஆயிட்டு அவரால் உள்ளே ஏற முடியல. சரி அங்கே ஏற முடியல, சரி இந்த பஸ்ஸுக்காவது போய் ஏறணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இருந்த இடம் கூட இப்போ இல்லை, கால் படியில் கூட கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்தீங்களா, அவருடைய டிசிஷன் மேக்கிங் எவ்வளோக்குள்ள நம்ம எப்படி அவர் இருமனம், இந்த பஸ்ஸில் போகிறதா அந்த பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு சொல்லி இருமனம் உள்ளவர்களாக இருந்ததுனால அவர் என்ன செய்யல, கடைசியாக எந்த பேருந்தும் ஏற முடியல, ரெண்டுமே என்னது ஃபுல்லாகிடுச்சு. அப்போ அவர் இரு மனம் உள்ளவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழிகள் எல்லாம் அப்படி இருக்குமா, நிலையற்று இருக்கும். அப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அடுத்த பேருந்து வரும்பொழுது அவரால் என்ன செய்ய முடிச்சு, வேலைக்கு போக முடிச்சு. வேலைக்கு எப்படி கரெக்டான போயிருப்பாருங்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, அவருக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம்னு சொன்னால் ஒரே மனதை உடையவர்களாக நம்ம இருக்கணும். 2 மனசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று உலகத்தை நோக்கியும் ஒன்று தேவனத்திலையும் நம்ம வைப்போம். அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒரே மனதோடு நாம் இருக்கணும். எப்படி சிம்சன் ஆண்டவர் அவரை அழைப்பு என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளை வழி நடத்துறதுக்காக அவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து வைத்திருந்தார். அவருடைய பிறப்பு எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி அவர் என்ன செஞ்சு இருந்தார். ஆனால் அவர் எப்படி இருந்தார், 2 மனம். ஒன்று என்னது, அந்த பெலிஸ்திய நாட்டில் அந்த பெண்களுடைய காரியத்தில் அவர் தோற்று போவதற்காக ஒரு 2 மனம் உள்ள, ஒன்று ஆண்டவருக்காகவும் அப்படி அந்த 2 மனம் இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரோடு கூட எப்படி எல்லா சூழ்நிலையிலும் தானியலை போல ஒரே மனது தான், அப்படி அவருடைய நண்பர்களைப் போல நாங்கள் இதை தான் செய்வோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே மனது தான். ஐயோ ராஜா சொல்லிட்டாரு, ஒரு டைம் வணங்கிடலாம், அப்புறம் கடவுள்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், அவருக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு அவர் அவங்க நண்பர்கள் சொல்லலை. தானியலும் அப்படிதான், யாரையும் நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்ப அவர் வழக்கத்தின் வழியே எருசலேமை நோக்கி தன்னுடைய என்னது வாசலை திறந்து என்ன செய்கிறார், அவர் ஜெபிக்கிறார். ஏன்னு சொன்னால் ஒரே மனது. தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே நம்ம ரட்சிக்க முடியும். தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு எல்லா நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த தேவனத்தில் நம்மை முழுமதாக நம்மை ஒப்படைக்கணும். அப்படி இல்லாமல் நமக்கு நல்லது நம்ம கேட்டது நடக்கும் பொழுது அவரை நம்பி நம்ம கேட்கிற காரியம் நமக்கு நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை அப்படின்போது அவரை நம்பாதபடிக்கு நம்ம பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம எப்பொழுதும் விசுவாசங்களாக ஒரே மனதை உடையவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இரு மனசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக என்னதான் நிலையற்றவர்களாக இருப்போம், எங்கேயே அங்கேயே அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தான் பக்கமா அல்லது தேவனுடைய பக்கமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக தான் இருப்பேன், ஆண்டவருடைய பக்கத்தில் தான் இருப்பேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால்
அவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வாரா, நல்வழிப்படுத்தி நம்முடைய பாதையை அவர் செவைப்படுத்துவார். கோணலானதாக இருந்தாலும் அதனை செய்வாரா, செவைப்படுத்துவார். ஒருவேளை நம்முடைய வழிகளில் பூட்டப்பட்டிருந்தால் அதை திறந்த வாசலை நமக்கு வைப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு மேன்மையாகவும் நன்மையாகவும் செய்து தர அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு வாய்க்கும். நாம் தேவனுக்கும் உலகத்திற்கும் என்று இருமனதோடு நாம் வேலைகளை செய்யும் பொழுது அது என்ன செய்யும், எதுவுமே நமக்கு வாய்க்காமல் போகும். அதனால நம்ம தான் செய்யணுமா, உணர்ந்துக்கணும். அதனால் இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒரே மனதோடு ஒரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உண்மையே நான் பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் செய்யுங்க, உப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே நாங்கள் இருமனம் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு ஒரு மனம் உள்ளவர்களாக உண்மையே தெய்வமாக கொண்டு நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் எங்களை தத்தம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆழத்தில் ஜெபிப்போம். அவர் உங்களை முன்ன ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம கிட்டி சேருவோம். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான இறக்கமுள்ள தந்தையே, பரமபிதாவே உம்மை நோக்கி அப்பா பிதா என்று அழைக்கும்படியான புத்திர சிவகாரத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இருமனம் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு உண்மையே அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக உண்மையில நாங்கள் விசுவாசம் வைத்தவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எப்படி உறுதியாக இருந்தாங்களோ, பிறந்த தேசத்தில் அந்நிய தேசத்தில் அவர்கள் உடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, அதே போல இந்த உலகத்தில் நாங்கள் ஒரே மனதுடையர்களாக உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக உடைய நாமத்திற்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக உடைய நாமத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நீங்கள் வழி நடத்துங்க சுவாமி. குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் ஒரு விசை கூட மன்னித்து சுவாமி உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரலுங்க ஆண்டவரே. நாங்கள் இருமனம் உள்ளவர்களாய் நிலையற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரே மனம் உள்ளவர்களாய் உம்மில் விசுவாசம் வைத்து உடைய அன்பில் நிலைத்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.